விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்துக்கிறது பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு திசையில் கட்ரோடு பேஸ் ஒரு 300 அடி டு 400 அடி கொண்ட ஒரு 3 ஏக்கர் 8 சென்ட் நாம் பார்க்க வந்துருக்குறோங்க. இந்த வாழை போட்டுக்கள் இந்த காலத்தை நாம் பார்க்க வந்துருக்குறோம். வாழை போட்டு வாழையெல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு. இலைக்கு மட்டும் விட்ருக்குறாங்க. இதில் சுற்றுப்புள்ள தென்னம்பிள்ளை பார்த்திங்கன்னா, சுற்றுப்புள்ள தான் வச்சுக்கிறாங்க. ஒரு 100 மரம், ஒரு 2 வருஷத்து மரங்க தென்னம்பிள்ளைங்க. மீதி விளக்கத்தை சொல்கிறேன். இது தான் தார் ரோடு பேஸு. தார் ரோடு பேஸ் ஒரு 400 அடி வருங்க. இதில் இப்போ அந்த பக்கம் ரோட்டுக்கு கிழக்கு சைடு உள்ள இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்து காடுங்க. ரோட்டுக்கு கிழக்கு சைடு மேற்கு பார்த்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பக்கத்து காடு. செம்மண் பூமிங்க, நல்லா செம்மண் பூமி. இப்போ நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு நம்ம அக்கனி மூலையில் இருக்கிறோம். அக்கனி மூலையும் ஜல மூலையும் ரோடு பேஸில் அமைஞ்சிருதுங்க. காடு கிழக்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது. காடு பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்திலிருந்து ஒரு 4 அடி 5 அடி உயரத்தில் இருக்குதுங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த நாம் பார்க்க வந்த தோட்டத்துக்கு அக்கனி மூலைங்க. இதிலிருந்து ஒரே நேர். தென்னம்பழம் பாருங்கள், ஒரு 2 வருஷத்து மரம், ஒரு 100 மரம் வச்சுருக்குறாங்க. எல்லாமே சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. நல்ல செம்மண் பூமிங்க. இப்போ நம்ம பார்க்க வந்த தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குழின்னு. இல்லை இந்த ஏரியா நாம் பார்க்க வந்த காடு இதுதாங்க. நல்ல செம்மண். இதில் வாழை அறுவடைக்கு இலைக்காக விட்டுருக்குறாங்க. ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் வராது. 3 ஏக்கர் 8 சென்ட் எந்த மூளை இழுக்காமல் சச்சதரமாக வந்துடுதுங்க. நமது சப்ஸ்கிரைபரு, அதாவது நம்ம கஸ்டமரு ஃபோன் நம்பரை வீடியோவிலேயே சொல்லிடுங்க, எங்களால் நம்பர் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நமது ஃபோன் நம்பரை வீடியோவிலேயே சொல்லிடுறேன். நமது ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 95 85 37 67 67. இதுதாங்க நம்ம ஃபோன் நம்பர். இப்போ நாம் அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போயிட்டுருக்குறோங்க. ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் கிடையாது. நூல் பிடிச்ச மாதிரி. தென்னை மரம்லாம் பாருங்கள், 2 வருஷம் மரம். நல்லா சொட்டு நீர் போட்டு நல்லா பராமரிச்சுருக்காங்க. இது நீர்நிலைக்கு பார்த்திங்கன்னா 2 போருங்க, 10 HP சர்வீஸுங்க. அதுபோக தண்ணி தொட்டி கட்டி நல்லா நீட்டாக பண்ணி விட்ருக்குறாங்க. ஏரியா பார்த்திங்கன்னா தண்ணி ஏரியா தான், அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களே பார்க்குறீங்க பக்கத்தில் எல்லாம் அவங்க போர் சர்வீஸ் இருக்கிறவங்க எல்லாம் வாழை போட்டுவிட்டு சிறப்பாக வெள்ளாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதாங்க குபேர மூலைங்க. குபேர மூலை நல்லா வாஸ்துப்படி நல்லா உயரமாக ஜம்முன்னு ஒரே நேருக்கு நேராக இருக்குது. இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோம். ஒரே நேர் தாங்க. எல்லாமே கட்டடம் மாதிரி நல்லா கட்டடம் கட்டி சிறப்பாக நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க. சுற்றுப்புள்ள தென்னம்பிள்ளை நல்லா 20 அடிக்கு ஒருக்கா 20 அடிக்கு ஒரு மரம் வச்சு நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு 3-4 வருஷம் போனால் எல்லாம் காய்ப்புக்கு வந்துடும். போரும் தண்ணி தொட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு மூலையில் ஈசானி மூலையிலேயே போட்டுக்கிறாங்க.
இது நேராக தான் போகுதுங்க அந்த புலி. அதில் நடக்க முடியல. அதனால் உள்ளே வந்து காட்டுக்குள்ளே போய் போகிறேன். காடெல்லாம் நல்லா செங்கட்டுங்க, செம்மண் பூமி தான், எந்த குறையும் இல்லை. இந்த தோட்டமெல்லாம் நம்பி வாங்கலாங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சின்ன குடும்பம் வந்து குடித்தனம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு சேர்ந்த புறம்போக்கில் வீடு கட்டிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த வரப்பு இருக்குதுல்ல, இதில் தான் நம்ம நேராக நடந்து வந்தோம். இந்த வரப்புலேருந்து இந்த பக்கம் இந்த பாறையெல்லாம் தெரியுது, இதெல்லாம் புறம்போக்கு. இதுக்கு இந்த பக்கம் வந்து அந்தந்த காட்டு நேருக்கு இருக்கிற புறம்போக்கு அவங்கவுங்க அனுபவிச்சுக்கிறாங்க. அதனால் இந்த காட்டுக்காரர் இவங்க காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத இவர் வந்து அனுபவிக்கிறாரு. இதில் ஒரு வீட்டை கட்டி வச்சிட்டாரு. வந்தால் போனால் ஒரு குடும்பம் தங்கிக்கிற மாதிரி. திறந்துருந்தால் காட்டுறேன், பூட்டி வைக்கிறாங்க, உள்ளே போக முடியாது. இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூமு, நம்ம பாணியில் பாத்ரூமு பாருங்கள். எல்லாம் சிறப்பாக வந்து எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி இருக்குதான்னு பார்க்கலாமா? ஊற்றுதுங்க, தண்ணி இருக்குது. அதனால் வந்து அவசரத்துக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தனியாக சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுபோக காசு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. வீட்டு சர்வீஸ் தனியாகவும் இருக்குது. இதான் நம்ம பைக்கு பார்த்துக்குங்க. 47 இதிலிருந்து இப்போ இது வந்து வீடு வந்து குபேர மூலைக்கும் வாயு மூலைக்கும் சென்டரில் வர மாதிரி. இந்த தடம் பார்த்திங்கன்னா நடுக்காட்டுக்குள்ளே சொந்தத்துக்காக போட்ட தடம். இதெல்லாம் பொது தடமெல்லாம் அப்படி நினச்சிக்காதீங்க, தடம்னே நினச்சிக்கொண்டாங்க. இது சொந்தத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு அவங்க வந்து தடம் போட்டு வச்சுக்கிறாங்க நடுக்காட்டுக்குள்ளே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸு, தண்ணி தொட்டி இதெல்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு வாயு மூலை முழுசாக காட்டிகிட்டு வந்துடுறேன். ஒரே நேருக்கு நேராக தாங்க போகுது, எந்த கிராஸுமே இல்லைங்க. இதெல்லாம் தோப்பு வைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு காடுங்க. இல்லை கொஞ்சம் சரளி காடு மாதிரி, செம்மண் சரளி. அதனால் வந்து ஃபுல்லுமே தோப்பு வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு, பாக்கு தோப்பு, தென்னந்தோப்பு வைக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு காடுங்க. அதனால் இந்த காடெல்லாம் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். எந்த மூலையும் கட்டாகாமல் நல்லா இருக்குது. பக்கத்து காட்டு மண்ணை நான் எப்போவுமே வந்து பக்கத்து காட்டு வந்து உதாரணத்துக்கு காட்டுவேன். மண் பாருங்க, நாட்டு சக்கரையாட்டு இருக்குது, அப்படி குங்குமம் மாதிரி. இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஜல மூலை ஒரே நேருங்க. இதை வந்து நம்மளுக்கு வந்து வாயு மூலையும் கட்டாவில் ஒரே நேருக்கு நேரத்தான் இருக்குது. இதிலிருந்து நம்ம ஜல மூலைக்கு போகிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், ஜல மூலையும் அக்னி மூலையும் தாரோடு பேசலாம் அமைஞ்சிருது. காடு வந்து கிழக்கு பார்த்த காடு மாதிரி, கிழக்கு திசை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது. ஃபுல்லுமே சொட்டு நீர் தான். ஃபுல்லுமே காட்டை சுற்றியுமே தென்னை மரம் பார்க்குறீங்க. என்ன தென்னை மரம் காய்ப்புக்கு இல்லை. இதெல்லாம் பாருங்களேன், ஒரு 3 வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடும். காடு அருமையான காடுங்க. ஒரு சிறப்பான தோட்டம். நல்லா நேருக்கு நேரம் அப்படி சச்சதமாக வந்துடுதுங்க. இது நூல் பிடிச்ச அந்த மாதிரி கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இருங்க, ரோடு பேஸ் காட்டிட்டு இதாங்க வந்து நான் ஜலமூலைங்க. இதுதான் ஜலமூலை, எதுவும் கட்டாகலை, நல்லா இருக்குது, நேராக இருக்குது, எந்த குறைபாடுகளும் இல்லை. இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா பாருங்க, ரோடு பேஸு நம்ம இங்கிருந்து அந்த டரன் போக வரைக்கும் அந்த பெரிய மரம் தெரியுதுங்க, அது வரைக்கும் 400 அடி அப்ராக்சிமேட்டில் குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். கொஞ்சம் எச்சு வந்தாலும் வரலாம் வாய்ப்பு இருக்குது. நல்ல ரோடு பேஸுங்க. கம்பி வேலி போடல, அதுக்கு பதிலாக வந்து சுற்றி வர வந்து நல்லா செவரு தரமாக போட்டு பண்ணிக்கிறாங்க. காடு அருமையான காடு. உங்களுக்கு போரும் தடி தொட்டியும் காட்டிடுறேன்.
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம நேயர் அதாவது சப்ஸ்கிரைபர் கஸ்டமர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப வீடு, வீட்டு மனை, கடை, காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா கேட்குறாங்கன்ட்டு தனியாக ஒரு சேனலே ஆரம்பிச்சிருக்கிறேங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பக்கத்து காடுங்க. இது மண் பாருங்களா, செம்மண், அருமையான மண், அருமையான காடு. அதே மாதிரி தான் இதுவும். அந்த புதுசாக ஆரம்பித்த சேனல் பேர் வந்து நம் நிலம் நம் வீடுங்க. தமிழ் பெயராக வச்சுருக்கிறேன். இது நிலம் எதிர்கால வளம் எப்படி தமிழ் பெயரோ அதே மாதிரி தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழை நான் நேசிக்கிறேன், அதனால் தமிழ் பேராக வச்சுருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரு நம்மளுடைய நலம் விரும்பி இங்கிலீஷில் பேர் வைங்கன்னு சொன்னார். அப்போ தான் சேனல் வளரும்னு சொன்னார். அவர் பேச்சுக்கு நன்றி, மதிப்பு கொடுக்குறேன். இருந்தாலும் தமிழ் மேலே எனக்கு கொஞ்சம் பட்டுங்க, அதனால் தமிழ் பேராக வச்சுக்கிறேன். ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா பார்க்கலாங்க, பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் இனி வரும் காலங்களில் கடை, காம்ப்ளெக்ஸு, நிலம், அதாவது சைட்டு, வீட்டு மனை இதெல்லாமே அதில் போடுற மில்லு, ரைஸ் மில்லு, ஸ்பின்னிங் மில்லு எல்லா ஐட்டமும் அதில் போடுவேங்க. அதனால் வந்து அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க அந்த சேனலை. இதில் வராது அதில் வரும், அதில் வராது இதில் வரும். பாருங்கள், சர்வீஸு, இது ஆட்டோமேட்டிக் கேமரா செட் பண்ணிக்கிறாரு. தோட்டத்துக்கு வந்து யாராவது பார்த்தாங்கன்னா பார்த்துக்குவார், கேமரா நம்மளே பார்க்குது. இதுதான் வந்து சர்வீஸு. எத்தனை ஹெச்பி? 10 ஹெச்பி சர்வீஸுங்க. கம்பம் நம்ம காட்டுக்குள்ளேயே சொந்தத்துக்குள்ளே வந்துடுது, எந்த குறையும் இல்லை. சர்வீஸ் பார்ட்டிங்க. இப்போ தண்ணி தொட்டி பாருங்கள், ட்ரிப்பு செட்டிங்ஸு பாருங்கள். இதான் ட்ரிப் செட்டிங்கு. தண்ணி தொட்டி பாருங்கள், கடலாட்டு இருக்குது. அடிமட்டத்து வரைக்கும் தெரியும் தண்ணி, அந்தளவு சுத்தமான தண்ணி. தொட்டியினோட ஆழம் வந்து 10 அடி குறையெல்லாம் பாருங்கள். நீளம் அகலம், நீளம் ஒரு 25 அடி வருங்க, அகலம் ஒரு 15 அடி வருங்க. பெரிய தொட்டிங்க, நீச்சல் குளம் மாதிரி. உள்ளே வந்து மோட்டர் வச்சுருக்கிறார், தெரியுதுங்களா உங்களுக்கு? தொட்டிக்குள்ள பாருங்கள், மோட்டர் வச்சு அதுக்குள்ளேருந்து சொட்டு நீருக்கு போய் அப்படி சப்ளை ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கிறாரு. அருமையாக இருக்குது, கடலாட்ட தண்ணி. இந்த ஏரியா வந்து அருமையான ஏரியாங்க, தண்ணி ஏரியா. மேலே வந்து இது தண்ணி ஆவியாக போகக்கூடாதுங்கிறதுக்காக, பாசம் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக செட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிலம் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. கம்மி பட்ஜெட்டு நீங்கள் ஒரு 3 ஏக்கர் 8 சென்ட். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ரேட்டு வந்து கம்மியாக தெரியுது, கம்மியாக 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இன்னும் வாங்க, அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு காடு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க, நில உரிமையாளர்கிட்ட நேருக்கு நேராக உட்காந்து பேசிக்கலாம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.